ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யாவுக்கும் ஷோபிதாவுக்கும் போன வருஷம் டிசம்பர் 2024 வந்து மேரேஜ் ஆச்சு. அதை ரிவெஞ்ச் பண்ணணுங்கிற விதமாக தான் சமந்தா வந்து இப்போ மேரேஜை டிசம்பரில் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஃபெப்ரவரியிலேயே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்தாலும் வெயிட் பண்ணி மேரேஜை டிசம்பரில் முடிச்சிருக்காங்க. இது வந்து சமந்தா வந்து நாக சைத்தன்யாவை பழிவாங்கிறதுக்காக பண்ண ரிவெஞ்ச் மொமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அவங்களோட மேரேஜ் முடிஞ்ச அப்புறமேலு தங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை ரொம்ப கிராண்டாக அந்த கப்புள்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்பயே ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க, ஷோபிதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்தது. இதை பற்றின கேள்வியை நாகார்ஜுனா சார் கிட்ட எல்லா ப்ரெஸ் பீப்புள்ஸும் கேட்டதுக்கு அவர் கொஞ்ச நாளாக ப்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். சமந்தாவோட மேரேஜுக்கு அப்புறமேலு அவர் ப்ரெஸ்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ஃபாரின் ட்ரிப் போயிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவரு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல, இந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன். ஆனா இதுக்கு ஒரு நல்ல காலம் பொறக்கணும். இது நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தெலுங்கு மீடியா என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்னினி குடும்பத்துல ஒரு வாரிசு உருவாகியிருக்கு. அததான் எல்லாரும் மறைக்கிறாங்க. அதை ஏன் அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாம ஷோபிதா வெளியில நெறைய பிரஸ் கிட்ட மாட்டுனப்போ, அவங்களுக்கு கொஞ்சமா பேபி பம்ப் இருக்கிற மாதிரி அவங்க நெறைய ஃபோட்டோஸ்ல மாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நாக சைத்தன்யா வந்து சமந்தாவோட மேரேஜ் அப்போ நெறைய ட்வீட் பண்ணியிருந்தாரு. அது ரொம்பவும் ஒரு பிளாஸ்ட்ட வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சமந்தாவோட மேரேஜ் அப்போ ஏன் நாக சைத்தன்யா சார் இவ்ளோ குழந்தைத்தனமா பண்றாரு? அப்படிங்கிற மாரி கேள்விகளும் வந்துச்சு. தன்னுடைய துத்தா 2 படத்த செலிப்ரேட் பண்ற விதமா அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுவும் சமந்தா மேரேஜ் பப்ளிஷ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அது போட்டு அது ஒரு ஃபயரை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து முன்னையிலிருந்தே சமந்தாவோட புகழ்ல தான் வெளிச்சத்த தேடிட்டு இருந்தாரு. இப்பவும் அதே வேலைய தான் நாக சைத்தன்யா பண்றாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பிரெக்னன்சி விஷயத்த ஏன் மறைக்கிறாங்கன்னு தெரியல. ஷோபிதா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெலுங்கு மீடியாவுல அப்போ வந்தது. பட் இப்போ வந்து அந்த விஷயத்த ஏன் மறைக்கிறாங்க சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க.